வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோன் அரேனா தமிழ். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம நிறையா அந்த வாய்ஸ் அசிஸ்டண்ட்டு இல்லாட்டி நீங்கள் எப்படினாலும் சொல்லலாம், இப்போ நிறைய பேர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது பேஸ் பண்ண ஆடியோ ப்ராடக்ட்ஸ் பற்றி பார்த்துட்டு தான் இருக்கும். ஹோம் பாட் வேற பாடு மினி பார்த்தோம், சிரியை பார்த்தோம், எப்படி சிரிச்சது இல்லையா? அதை தொடர்ந்து அலெக்சா நானும் சிரிப்பேன் அப்படின்னு சொல்லி இது பேரு. கூகுளையும் பார்த்துட்டோம். கூகுள் பார்த்தோம். கூகுள் காலங்காலமா இருக்காங்க அலெக்சா ஹோம் ஆட்டோமேஷன் இல்லையா? ஸோ 4வது ஜெனரேஷன் எக்கோ டாட் கிடையாது, இது எக்கோ. ஓகேவா? சரிங்க. ஒரு புது டிசைன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றாங்க. இது இந்த பால் ஷேப் டிசைன், பால் ஷேப் புது டிசைன் எக்கோ சைடுல இருந்து. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம ஃபீச்சர்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன போட்டிருக்குன்னு. தியேட்டரே இங்க வருதுன்னா கேள்விப்பட்டேன். நம்ம விக்கி ப்ரோ சொல்ற மாதிரி சத்யம் தியேட்டர் ஐமேக்ஸே வந்து வீட்டுக்கே வந்துடும். இது நீ வந்து 9,000 ரூபாய்க்கு வாங்கினா போதும். ஆமா கரெக்ட். பிரைஸ் வந்து 9,000 ரூபாய். இது எம்ஆர்பி 9,999 போட்டுருக்கு. ஏன் தப்பா எம்ஆர்பி பிரிண்ட் பண்றாங்க? அப்படிதான், அப்பதானே அவங்க அந்த விலைக்கு கொடுக்குறாங்க. டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சுப்பீங்க. அதுக்காக நானும் நினைக்கவே இல்லையே. சரி என்ன போட்டிருக்கீங்க? 2.8 இன்ச் ட்விட்டர்ஸ் இருக்கு. 3 ஊஃபர் இருக்கா? 3 இன்ச் ஊஃபர் இருக்கு. 3 ஊஃபர் யூஸ் பண்ற அளவுக்கு அங்க என்னடா இடம் இருக்கு போதுன்னு யோசிச்சேன். 3 இன்ச் ஊஃபர். ஜிக்பி ஸ்மார்ட் ஹோம் ஹப் இருக்கு. நம்ம ஸ்மார்ட் பல்பு, ஸ்மார்ட் அப்ளையன்சஸ்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு அந்த ஜிக்பி ப்ரோட்டோகால் செம ஃபாஸ்டா இருக்கும் சொல்றாங்க. 3.5 mm ஆக்ஸ் ஆடியோ இன் அவுட் இருக்கு. ப்ளூடூத் இருக்கு. ஹேண்ட்ஸ் ஃப்ரீ அலெக்ஸா இருக்கு. மைக்ரோஃபோன் ஆன் ஆஃப் பட்டன் இருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் நீ அப்படியே அங்கே கூகுள்லேயும் பார்த்துருப்ப. கண்டிப்பா. ஏன்னா மைக்ரோஃபோன் ஆன் ஆஃப் பட்டன் அங்கே பார்த்துருப்பேன். நெக்ஸ்ட் ஆடியோவில் பார்த்துருப்போம். இதில் ஆனால் அது இல்லை சிரியில் இல்லை. சிரி வந்து ஹே சிரி ஸ்டாப் அப்படின்னு சொல்லி மியூட் அப்படின்னு சொன்னால் அதுவே மியூட் ஆகிடும். ஓகே. ஸோ வாட்ஸ் இன் த பாக்ஸ் எக்கோ 4th ஜென்ரேஷன் பவர் அடாப்டர். செட்டப் சிம்பிள் போட்டிருக்காங்க. நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். சில பேருக்கு சிம்பிள் இல்லாமல் பிரச்சனையாக இருந்ததுன்னா காசு கொடுப்பானா? என்னடா பேச்சு இதெல்லாம்? அதான் அவங்க சொல்கிறாங்க, நம்ம பார்ப்போம், டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸ்மார்ட் ஸ்பீக்கர் ப்ளஸ் அலெக்ஸா. சரி, இங்கேயும் டப்பால் அதே தான் வளைச்சு எல்லாருக்கும். அப்டேட்டட் டிசைன் டெலிவர்ஸ் கிளியர் ஹைஸ், டைனமிக் மிட்ஸ் அண்ட் டீப் பேஸ் ஃபார் ரிச் டீடைல் சவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நம்ம செட்டப் பண்ணிட்டு செட்டப் பண்றது இருக்கட்டும். டப்பாக்குள்ள நீ சொன்னியே பாக்ஸ் கண்டென்ட்டா, அதை வச்சு பார்த்துக்கோங்க. ஏப்பா அது என்னப்பா ஹேண்ட்பால் சைஸ் இருக்குமா? ஐயோ, ஒரு மினி வாலிபால். வாலிபால் சைஸ்ல இருக்கு அது. பாத்தீங்களா? இது சீரியஸாவே பெருசு தான். சீரியஸாவே இருக்கு. ப்ளஸ் இங்க வந்து வாலிபால் எப்படி புடிச்சிட்டு த்ரோ பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரிலாம் த்ரோ பண்ணிடாத. இது கண்டிப்பா சரியான வெயிட். ஐயா இருக்கும்போது த்ரோ பண்ண, ஒரு கால்லயே த்ரோ பண்ண. சரி, பவர் கார்டர் இருக்கு. 30 வாட்டா? ஆமா, 30 வாட் கொடுத்துருக்காங்க. மேட் இன் சைனா. 18 வோல்ட் 1.67 amp. இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு உள்ள ஏதோ ஒரு ஸ்டிக்கர் இருக்கு. என்னது இது? என்னவா? சேஃப்டி இன்ஃபர்மேஷன் தான் சொல்றாங்க போல. அதான் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனா? ஹலோ எக்கோ. ஓகேவா? கெட்டிங் டு நோ யுவர் எக்கோ. ஸோ என்ன போட்டிருக்காங்கன்னா டேப் டிடெக்ஷன் இருக்கான். ஓகே. ஸோ அப்புறம் வந்து டீஆக்டிவேட்ஸ் அண்ட் மைக்ரோஃபோன்ஸ் ஆர் ஆஃப். இந்த பட்டன் வந்து மைக்ரோஃபோனோட ஆன் ஆஃப் பட்டன். வால்யூம் ப்ளஸ் வால்யூம் மைனஸ் ஆக்ஷன் பட்டன். ஓகே, நீ ஃப்ரண்ட்ல வச்சு காட்டிடு. ஃப்ரண்ட்ல வச்சு காட்டுவோம். இங்க என்ன பேப்பர் ஒர்க் இருக்குன்னா அலெக்ஸா டவுன்லோட் பண்ணும், எக்கோ பிளக்இன் பண்ணி செட்டப் பண்ணும். அது as usual ஸ்டப் தான். சரி, நாங்க இப்ப அப்படியே செட்டப்லாம் காட்டுறோம். அப்படியே என்ன தம்பி, நல்ல தகன்னு கீழ ஏதோ கலரா லைட்ல எரியுது. மஞ்சள் கலர்ல லைட் எரியுது. சூப்பரா இருக்கு, பாக்க சூப்பரா இருக்கு. சோ இப்போ அமேசானோட அலெக்ஸா ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிட்டோம். நம்ம செட்டப் பண்ணி காமிச்சிடலாம். சோ டிவைசஸ் போனீங்கன்னா ஆட் a டிவைஸ். ஓகேவா? இதுல போயிட்டு அமேசான் எக்கோ. ஓகே. echo dot echo plus and more. நம்ம டிவைஸ் வந்து எக்கோ. ஓகே. இஸ் யுவர் எக்கோ plugged in and setup mode? எஸ். இங்கிலீஷ் இந்தியா. போடு. ஹிந்தி சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ அப்போ வந்து ப்ளூடூத்தும் டர்ன் ஆன் பண்ணிக்கலாம். ஓகேவா? சர்ச்சிங் ஃபார் டிவைசஸ் எக்கோ 43U அப்படி இந்த டிவைஸ் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்கு. செலக்ட் யுவர் வைஃபை நெட்வொர்க். ஓகே. சூப்பர். எக்கோ இஸ் நவ் கனெக்டட். ஓகேவா? ஸோ எல்லோ லைட்லேருந்து கனெக்ஷன் சக்ஸஸ் ஆன உடனே இந்த மாதிரி சவுண்ட் வரும். ப்ளூ லைட். நீங்க பேசுனது போதண்டா, நான் பேசிக்கிறேன்டா அப்படிங்கறீங்க. சோ which room is your echo in? எங்க இருக்கு அப்படினு கேக்குறாங்க. நம்ம ஸ்டுடியோன்னு போடு. ஆனா ஸ்டுடியோன்னு நம்ம போட்டோம்னா நம்ம அந்த சவுண்ட் சிக்னேச்சர் வந்து மாறும்னு நினைக்கிறேன். அதனால இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிடுறேன்னா. ஸ்கிப் பண்ணிட்டு அப்ப நீ ஸ்டேடியம் இல்லாட்டி ஹால்னு வச்சிருக்கலாம்ல, ஊருக்கே கத்துற அளவுக்கு அது ஒரு ஆம்பிளிஃபை பண்ணிச்சுனா. செட்டிங் அப் அமேசானுக்கு. ஓகேவா? அட்ரஸ்லாம் கேக்குது. இப்போதைக்கு அட்ரஸ்லாம் கொடுக்க முடியாது. ஸ்கிப். அட்ரஸ் கொடுத்தா அமேசான் பிரைமோட செட்டப்லாம் சொல்லுது. இதெல்லாம் இப்போதைக்கு வேணாம். செட்டப் கம்ப்ளீட், டன்.
Would you like to set Dolby. up your I'm smart Alexa. devices? It's nice to meet you. Thank you. Let's get you started with 4 things to try. You can say stop at any time. Right. Let's get started. To talk to me, just say my name and ask me a question. Try saying ஏதாவது this. joke பண்ணா கேளு. Alexa, what's the weather? Alexa ma, what's the weather? Sorry, I didn't catch that. Say, Alexa, what's the weather? Alexa, what's the weather like? In Chennai, it's 31 degrees Celsius with mostly cloudy skies. Here's something new I can do. I can help organize your shopping needs by creating a shopping list. Try saying, Alexa, Alexa, add stop. சரி இப்போ வந்து நமக்கு ஹோம் டிவைஸ். Okay. If you want this introduction later, just say, Alexa, help me get started. Or, check out the Alexa app for some things to try. ஓகே மாமா. சரி இப்போ வந்து would you like to set up your smart devices கேட்டிருக்கு. அதாவது நம்ம இப்போ ஸ்மார்ட் பல்ப், நம்ம ரியல்மி ஸ்மார்ட் கேம் அந்த மாதிரி டிவைசஸ்லாம் நம்ம வந்து அலெக்ஸாவோட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்றது காமிக்குது. ஸோ இப்போ ஸ்கிப் கொடுத்துடலாம். ஸோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நமக்கு அலெக்ஸா ஸ்கில்ஸ் கூட இருக்குது. நம்ம அலெக்ஸா ஸ்கில்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த ஸ்கில்ஸ் கூட நம்ம அதில் இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். அப்புறம் நம்ம ரெகுலராக வாய்ஸ் கமெண்ட்ஸ், வெதரு, கேலண்டர், லொக்கேஷன், மேப்பு அண்ட் மியூசிக் எல்லாமே இதில் ப்ளே பண்ணலாம். ஸோ தமிழ் சாங்ஸ் கூட ப்ளே பண்ணுறதுக்கான இது கூட இருக்குது, ஃபீச்சர் கூட இருக்குது. நம்ம வந்து அதையும் ட்ரை பண்ணணும். இப்போ அலெக்சா அலெக்ஸா ப்ளே லேட்டஸ்ட் தமிழ் சாங்ஸ். Tamil from Hangama Music. ஆவிகளா அப்பா எப்படி பாரு. அலெக்ஸா ஸ்டாப். அலெக்ஸா ஸ்டாப். ஓகே, நோ காப்பிரைட் என்ன போட்டு விடு. ஏதாவது நல்ல பேஸ் இருக்கிறதா பார்த்து தட்டி விடு. அலெக்ஸா ப்ளே நோ காப்பிரைட் மியூசிக். Playing songs by no copyright from Hangama Music. அலெக்ஸா ஸ்டாப். சரி அலெக்ஸா, what do you think about Siri? I like all AIs. ஓ நல்லா அப்படியே எல்லாரையும் கூடி பிடிக்கும். வாழ்ந்தால் கோடி நன்மை அந்த கேட்டகரிக்குள்ள வருவோம். எங்கள் வீட்டில் எல்லாரும் கார்த்திகை மாதிரி. ஆமா ஆமா. அப்போ இது வேற யார் இருக்கா? கார்ட்டானா தீ கேட்டு பேரு. கார்ட்டானா ஃபர்ஸ்ட் தெரியுதான்னு பார்ப்போம். அலெக்ஸா, what do you think about Cortana? I like all AIs. Alexa, when will the next Nokia phone release? பாவி. Here's something I found on the web. ஐயோ. According to Geek.com, Nokia originally hoped to release the N91 during the 4th quarter of this year, but just announced that the phone's release will be pushed back to the 1st quarter of next year. By the way, I can learn your voice to improve your Alexa experience. Alexa, stop. பாத்தீங்களா, N91 ரிலீஸ் பண்ண போறாங்களாம். இது ஒரு நியூஸ் நமக்கு. N91ங்கிறது எப்படிப்பட்ட ஒரு ஃபோன்? சரி ஓகே. அப்புறம் வந்து இதுல வந்து புதுசா வந்து என்னன்னா பிரீமியம் சவுண்ட் பவர்ட் பை டால்பி. ஆமா. சோ டால்பி மியூசிக் சப்போர்ட் இருக்கு. அது ஒரு நல்ல விஷயம். 9000 நல்ல விஷயம் தான் தம்பி. டால்பி மியூசிக் நீங்க இப்ப என்ன பண்ணுவீங்க? இதுவரைக்கும் நம்ம கேட்டது எதுவுமே டால்பில வரலையா அப்ப? சரி, அப்ப நம்ம வந்து டால்பி மியூசிக்கும் ப்ளே பண்ண சொல்லுவோம் அலெக்ஸா கிட்ட இருந்து. அலெக்ஸா, ப்ளே சம் மியூசிக் வித் டால்பி எஃபெக்ட். I couldn't find any Dolby effect songs. ஸோ நம்ம வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கராகவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் ஸ்பீக்கர் தானே ஆக்சுவலாக பேஸ். ஸோ நம்ம வந்து OnePlus Nordோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். சும்மா வந்து நான் வந்து அந்த அலெக்ஸா பேர் ப்ளூடூத் அப்படின்னு சொன்ன உடனே அது வந்து பேரிங் வந்து சர்ச் பண்ணிட்டு நமக்கு வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ சும்மா டால்பி மியூசிக் வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எஃபெக்ட் எப்படி இருக்கு அப்படின்னு. ஓகே போடு.
சரி, உங்க ஃபீட்பேக் என்ன வேண்டவா? எனக்கு ஓகே, அதான் பேஸ் டீப்பா இருக்குன்னு அவங்க சொன்னாங்கடா. பட் அவங்க கிளைம் பண்ணதை வச்சு நான் யோசிச்சோன்னு நான் என்ன நினைச்சேன்னா, இந்த சப் ஊஃபர்ல எல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் பாத்தியா, ஆமா. அந்த அளவுக்கு வெயிட்டா இருக்கும்னு நினைச்சேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ ஹோம் பாட் எடுத்துக்கேன், அதுல வந்து இப்போ நம்ம பண்ணது ஹோம் பாட் மினி இல்லையா, பட் நீ ஒரிஜினல் ஹோம் பாட் எடுத்துக்கிட்டேன்னா சரியான பாஸ் இருக்கும். இந்த டேபிள் நீ வச்சனா கார்னர்ஸ்ல ஏதாவது சின்ன லைட் வெயிட் ஐட்டம்ஸ் இருந்ததுன்னா லைட்டா அதோட வைப்ரேஷனை காட்டும். சோ இது வந்து அந்த அளவுக்கு இல்ல. ஆக்சுவலா 9000க்கு வந்து ஒர்த்தா அப்படின்னு யோசிச்சா அந்த ஏஐ கேப்பபிலிட்டிஸ், அதாவது இந்த வெர்ச்சுவலா ஒரு அசிஸ்டன்ட் இருக்கு இல்லையா, சோ இதெல்லாம் வச்சு யோசிச்சா ஓகே. பட் இவங்க கிளைம் பண்ற அளவுக்கு டால்பி அந்த பாஸ் எல்லாம் எதிர்பார்க்கிற அளவுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா மேபி 100 மார்க்ஸ்க்கு ஒரு 75 to 80 அப்படி போடலாம். 100க்கு நீ 95 போடுற அளவுக்குலாம் இல்ல. சோ இப்போ வந்து அவங்க வோக்கல்ஸ்லாம் கிளியரா இருக்கு, சோ அதெல்லாம் பிரச்சனை இல்ல. பேஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு, பட் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல் ஃபுல் மேக்ஸ் வால்யூம்ல கேட்கும் போது ரொம்ப நேரம் கேட்க முடியல. அது வந்து ஒரு மாதிரி என்ன சொல்றது, இறைச்சலா இருக்கு. கொஞ்சம் டிஸ்டார்ஷன் வந்து லைட்டா ஃபீல் ஆச்சு எனக்கு, அவ்வளவுதான். ஹோம் பாட் மினில வந்து செம சவுண்டா இருந்துச்சு ஆக்சுவலா. இல்ல சவுண்டா இருந்தது, பட் இவங்க எல்லாருமே கிளைம் பண்றது என்னன்னா இதுல பாஸ் வந்து செமையா பூஸ்ட் ஆகும்ன்றாங்கல்ல. இப்போ நார்மலா என்ன பிரச்சனைனா எல்லாருமே ஹெட்செட்ஸ்ல கேட்டு அதே கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க வந்து இந்த மாதிரியான ஸ்பீக்கர்ஸ்ல கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து பாத்துறாதீங்க. அதான் உண்மை. ஹெட்செட்ல நீ கேட்கக்கூடிய பாஸ் எஃபெக்ட் இங்க வரணும்னா கண்டிப்பா ஒரு 200 to 300 வாட் மொத்தமா ஒரு சவுண்ட் தேட்டர் மாதிரி இருக்கணும். அதுல வந்து ஊஃபர் கரெக்டா பிளேஸ் பண்ணி அதுல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் அந்த பாஸ் கிடைக்குமே தவிர. பிளஸ் நம்ம வந்து யூடியூப்ல இருந்து நம்ம டால்பி மியூசிக் ப்ளே பண்ணிருக்கோம். ஸோ டால்பியோட ஒரிஜினல் ஃபைலை நம்ம டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்தா அதோட ஃபுல் பொட்டன்ஷியல் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். கண்டிப்பா அதுல இருந்து எடுக்கலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன தெரியும் சொல்லுவேன், 9000க்கு வந்து இது வந்து ஒரு இப்போ ஆட்டோமேட் பண்ற மாதிரியோ இல்லாட்டி நீ வந்து ஆல்ரெடி வந்து ஏதாவது ஒரு கைண்ட் ஆஃப் ரூல் மாதிரி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதெல்லாம் பண்ற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா ஓகே. இப்போ நீங்க ஆல்ரெடி வந்து அமேசான் எக்கோசிஸ்டம் குள்ள இருக்கீங்களா, ஓகே. பட் சும்மா வாங்குறதா இருந்தா அமேசான் எக்கோ சிஸ்டம் சொன்னீங்கல்ல, சோ வந்து இப்போ 2 ஸ்பீக்கர் வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்டீரியோ செட்டப் மாதிரி பேர் பண்ணலாம். அதே மாதிரி நமக்கு இங்க வந்து இதுவும் கொடுத்துருக்காங்க, என்னது ஆடியோ ஆக்ஸ் இன்புட் நீங்க கொடுத்துருக்காங்க. சோ நீ போன்ல இருந்து டைரக்டா அதுல கனெக்ட் பண்ணி கூட அப்படியே யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். சோ அதுவும் பண்ணலாம். ஆமா ஆமா. சோ எல்லாத்துக்கும் ஆனா மோஸ்ட்லி கமெண்ட் இல்லடா, கமெண்ட் அலெக்ஸா தான். ஆமா, அலெக்சான்னு கூப்பிட்டு நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா தான் அங்க விஷயம் நடக்கும். அதை விட்டுட்டு நீங்களே வந்து சப்போஸ் ப்ளூடூத்ல பேர் பண்ணலாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நடக்காது. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நானே அதுக்கு தான் இப்போ ட்ரை பண்றப்போ தெரிஞ்சது. ஆமா தெரிஞ்சது. அலெக்சா டர்ன் ஆன் ப்ளூடூத் மோடுன்னு ஒன்னு தான், அது ஆட்டோமேட்டிக்கா அது டர்ன் பண்ணிச்சு. சோ ஓகே. சோ ஒரு டிசைன் வைஸ் வந்து நல்லா பண்ணிருக்காங்க. லாஸ்ட் டைம் இருக்கிற எக்கோ கம்பேர் பண்றப்போ இந்த எக்கோ வந்து டிசைன் சூப்பராவே இருக்கு. ஒரு ஹோம் டெக்கார் வீட்ல வந்து ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லா வந்து ஒரு கார்னர் லொகேஷன்ல நீங்க வைக்கலாம். அது டிபெண்ட்ஸ். அதே இதுல இன்னும் கலர்ஸ் இருக்கு இல்லையா, பிளாக் இருக்கு, அந்த மாதிரி வேற ஏதாவது கலர் வந்து உங்களுக்கு அந்த சிச்சுவேஷன்ல எப்படி செட் ஆகுமோ அந்த மாதிரி நீங்க பார்த்து செஞ்சுக்கலாம். இப்போ ஆக்சுவலா நீ என்ன மைக்ரோஃபோன் ஆஃப் பண்ணிட்ட இல்லையா, ஆஃப் பண்ணிட்டேன். இது ஒரு ஃபீச்சர் தானே. இப்போ நம்ம ரெக்கார்டிங்லாம் அலெக்ஸா வந்து அவங்க சர்வர்ல ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க அமேசான்ல அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துருந்துச்சு முன்னாடி. ஆமா, சோ அதுக்காக ஒரு சேஃப்டிக்கு மியூட் பண்ணிக்கலாம் நம்ம. கரெக்ட் தான். இதெல்லாம் வரும்போது என்ன தோணுதுன்னா, ஒரு 15 வருஷம் முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா மண்பானைக்குள்ள வந்து மேக்னெட்டை மட்டும் வாங்கிட்டு போய் வச்சு புரியுதா, அந்த மாதிரிதான் ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. சரியா பசங்க, அதுவும் குறிப்பா சொல்ல போனா நீ இதுல பாத்துருப்ப, டிப்ளமா படிக்கிற பசங்க தான் ரொம்ப டெக்னிக்கலா யோசிச்சு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் செமையா இருக்கும். ரைட்டு, நீங்க என்ன நினைக்கிறீங்க, இது வந்து 9000 rupeesக்கு ஒர்த்தா? அப்படியே ஒர்த்துனா என்ன பாயிண்ட் சொல்லுவீங்க? இல்ல என்னால இது அந்த அளவுக்கு அஃபோர்டபுளா இல்ல அஃபோர்டபுள் கரெக்டா கொஞ்சம் காஸ்ட்லியான 9000 பிரைஸ் இருக்கு, காஸ்ட்லின்னு சொல்ல முடியாது. அமேசானோட எக்கோ சிஸ்டம் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எக்கோ டாட் ட்ரை பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அது 4499 இருக்கு. கொஞ்சம் மந்த்ஸ் வெயிட் பண்ணி அப்புறமா கூட வாங்குங்க. சேல் இப்போ 4499 அது ரெண்டு வாங்கலாம் இல்லையா? இப்போ இது வாங்குற பிரைஸ்க்கு இது 9000 இல்லையா? இப்போ நான் சப்போஸ் அந்த மாதிரி ஒண்ணா அது ஸ்டீரியோ எஃபெக்ட்டோட யூஸ் பண்ணிட்டு போய்டுவேன். பண்ணலாமே, ஜாலியா பண்ணலாம். நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. சோ உங்களுக்கு மனசுல இதே மாதிரி வேற ஏதாவது தோணுதுனால நீங்க தாராளமா சொல்லுங்க. கண்டிப்பா. சோ இவ்வளவுதான். அடுத்த வீடியோல சந்திப்போம். வரைக்கும் சிவபரணி, மனோஜ் நாகேந்திரா. சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.